நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்களா இல்ல பிடிச்ச வேலையில ஹார்ட் ஒர்க் பண்றீங்களா? எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது வந்து என்னோட வாழ்வாதாரத்துக்காக பண்றேன். என் ஃபேமிலி இது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான லைஃப். ஹார்ட் ஒர்க் டிரைவ்ஸ் யூ. ஒர்க்கிங் ஹார்ட் இன் வாட் யூ லவ் டிரைவ்ஸ் யூ. வந்து காசு வரணும், அதுக்காகத்தான் நான் அந்த பிசினஸ் பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து நான் கஷ்டம்னு ஒரு 2 நிமிஷம் யோசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா எனக்கு அழுக வந்துடும். அந்த பண்ணிட்டு இருக்க வேலையில அஃப்கோர்ஸ் ஹார்ட் ஒர்க் இருக்கும், ஆனா அந்த ஹார்ட் ஒர்க் நம்மளுக்கு தெரியாது. அவங்க மேல ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதையே வருதுங்க. அந்த 2 நாள் 3 நாள் சேல்ஸ்க்காக அந்த 1 மாதம் ஓடி ஓடி தேடி தேடி பயங்கர கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி லட்சக்கணக்கில் காசை போட்டு அந்த சேல் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையா. என் மக்களுக்கு நான் சீப்பாக கொடுக்குறேன், ஆனால் என் மக்கள் என்கிட்ட வாங்காமல் பெரிய பெரிய கேட்ட வந்து வாங்குறப்ப தான் வந்து பேரம் பேசுகிறேன். பட் உங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ணுற ஒரு மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எந்த இடத்துல என்ன எஃபர்ட் போடணுமோ ஒவ்வொருத்தருக்கும் வின் பண்ணுறதுக்கான தருணம் 100% இருக்குங்க. நான் கூட்டிகிட்டு போன நம்மளோட ஃபாலோவர்ஸே சொன்னாங்க, வெட்டி வேலை பார்க்குறாரு. ஒரு வெட்டி வேலையை நான் பார்த்தனால தான் தீபாவளிக்கு முன்னாடி நிறைய மக்கள் என்கிட்ட சொன்னாங்க, நான் வந்துடுறேன், கவலைப்படாத, குடும்பத்தோட உங்க கடையில் தான் வந்து ஜவுளி எடுப்பேன், அதெல்லாம் சொல்லியிருக்கு. இப்போ தான் அந்த சக்ஸஸ் நம்மளுக்கு மிஸ் ஆகுங்க. 26 ரூபாய்க்கு ஒரு ப்ளவுஸ் கூட இருக்கு. உங்களை நேருக்கு நேராக பார்த்து பேசுகிற மாதிரி நான் பேசியிருக்கேன். இதுதான் நம்மளுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் லெக் மாதிரி. கமெண்ட்ல இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்களா இல்ல பிடிச்ச வேலையில ஹார்ட் ஒர்க் பண்றீங்களா? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அஃப்கோர்ஸ் நிறைய இருக்குங்க. நான் பாக்குற வேலையில ஹார்ட் ஒர்க் பண்றேன் அப்படின்னா அந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது வந்து என்னோட வாழ்வாதாரத்துக்காக பண்றேன், என் ஃபேமிலி வருமானத்துக்காக பண்றேன், என்ன நம்பி நிறைய பேர் இருக்காங்க, அதுக்காக இந்த வேலையில நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ நீங்க பாக்குற அந்த வேலையில கண்டிப்பா வந்து உங்க டயர்ட் ஆயிருவீங்க. உங்களுக்கு சோர்வா இருக்கட்டும், மன அழுத்தமா இருக்கட்டும், கண்டிப்பா நிறைய வரும், நிறைய எஃபர்ட் போடுவான். இதே இது எனக்கு பிடிச்ச ஒரு வேலையில நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன்னா நான் ஒர்க் பண்றதே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்றேன். வரைக்கும் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்காக தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன், என்ன நம்பி இத்தனை பேர் இருக்காங்க, என்ன மெடிசன்ஸ்ல இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்க கூட இனிமேல தயவு செஞ்சு அதை நீங்க கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு அந்த இடத்துல உங்களுக்கு இது பிடிச்ச வேலையா நீங்க கிரியேட் பண்ணிருங்க. கண்டிப்பாங்க ஜவுளின்னு சொல்றதுங்க ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ்ங்க. நான் இது ஆக்சுவலா நான் சின்ன வயசுல நான் நினைக்கல, எதிர்பார்க்கல. ஏன்னா இப்ப ஃபீல்டுக்குள்ள வந்த உடனே சொல்றேன், இது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான லைஃப் அண்ட் போர் அடிக்காத ஒரு லைஃப் அப்படின்னு நீங்க நினைக்கிற வரைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம பாக்குற ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பாக்குற ஜவுளி என்ன ஆரம்ப காலத்துல ஒரு புடவை பார்த்தோம்னா அதை ஹைஸ்கூல்ல அதை பார்க்க போறோம் கிடையாது. அதுல எத்தனை மாடல்ஸ், எத்தனை கலெக்ஷன்ஸ், எத்தனை கலர்ஃபுல்லானது. இந்தியா ஃபுல்லா சுத்தலாம், வேர்ல்ட் ஃபுல்லா எங்க வேணாலும் சுத்தலாம், எங்க எப்படி போனாலும் அது வந்து ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ் தான். ஸோ பிடிச்ச வேலையை மாத்திக்கங்க. பிடிச்ச வேலையை மாத்திட்டு இதுல நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. டெஃபினெட்லி யூ வில் வின். ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம், எனக்கு வருமானத்துக்காகவும் வாழ்வாதாரத்துக்காக மட்டும்தான் நான் அந்த பிசினஸ்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த முடிவை மாத்திட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இதை மாத்திக்கோங்க. நீங்க விருப்பப்படுற, நீங்க ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்குங்க. இது நம்ம ஷார்ட்டா சொல்லணும்னா ஹார்ட் ஒர்க் டிரைவ்ஸ் யூ. ஒர்க்கிங் ஹார்ட் இன் வாட் யூ லவ் டிரைவ்ஸ் யூ. தமிழ்ல அழகா சொல்லணும்னா ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேங்க, அதாவது எனக்கு வாழ்வாதாரம், எனக்கு வந்து காசு வரணும், அதுக்காகத்தான் நான் அந்த பிசினஸ் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நிச்சயமா வந்து உங்களுடைய கடின உழைப்பு ஒரு களைப்பு தாங்க. அது ஒரு களைப்பா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இதே இது எனக்கு பிடிச்ச பிசினஸ், எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துல நான் கடின உழைப்பு, என்னோட ஹார்ட் ஒர்க் நான் போடுறேன், எஃபர்ட் போடுறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா அந்த உழைப்பு வந்து எனக்கு ஒரு களைப்பாவே தெரியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த வேலை உங்களை முன்னாடி பிடிச்சி இழுத்துட்டு போகும். நீங்க சக்சஸ் ஆகணும்னா அது ஒண்ணுதாங்க வழி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் வாய்ஸ் ஆஃப் ஃபோனிங்க. நான் அமீர். வீடியோ கிளாரிட்டி கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா நான் வண்டிக்குள்ளே இருக்கிறேன், காருக்குள்ளன்ட்டு பேசுகிறேன்னா காரோட லைட்டு தான். ஸோ தயவு செஞ்சு பொறுத்துக்கோங்க. மெசேஜ் மட்டும் கேட்டுக்கோங்க. ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக முடிச்சிடுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி எனக்கு வேலை பயங்கர ரொம்ப பிஸியாக தான் இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான். நிறையா பேர் பார்சல் போட்டிருக்காங்க பின்னாடி வண்டியில். இதெல்லாம் நம்ம பார்சல்ஸ் போயிட்டுருக்கு. இந்த பார்சல்ஸ் எல்லாமே இதை நான் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நான் டிரைவர்லாம் யாரும் போடலைங்க, இன்னும் நான் டிரைவர் போடல. ஒர்க் பண்ணுறக்கு ஆளுங்கள்லாம் கிடையாது, நாங்கள் தான் ஒர்க் பண்ணுறோம். நான், என்னோடய ஒய்ஃபு, என்னோடய ஸ்டாஃப்ஸ் இந்த டயத்தில் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. நிச்சயமாக சூப்பராக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்களெல்லாம் மறக்க முடியாது. ஸோ இதுதான் எங்களோட வேலை. என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் மெசேஜ் ஆக்சுவலாக ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறான் பாரு, காலையில் தான் போயிட்டு பார்சல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தான், கொண்டு வந்தான், மறுபடியும் இப்போ நைட்டு மறுபடியும் கிளம்புறான், இப்போயும் பார்சல் மழையிலேயே நனைஞ்சிட்டு கிளம்பிட்டு இருக்கான். கண்டிப்பாக கிடையாது. இது வந்து நான் கஷ்டம்னு ஒரு 2 நிமிஷம் யோசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எனக்கு அழுக வந்துடும், அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் வந்து இது நம்ம கஷ்டமாக நினச்சி பண்ணோன்னா கஷ்டம் தான். இந்த ஜாபை எனக்கு பிடிச்சிருக்கு, நானே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்.
இது எல்லாமே வந்து பேஷனோட பண்ணுங்க, லவ் பண்ணி பண்ணுங்க உங்கள் ஜாப் அப்படின்னு சொல்கிறப்ப இது எனக்கு இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இது மட்டும் இல்லை, இன்னொரு நைட்டு 12 மணி வரைக்கும் கூட டிரான்ஸ்போர்ட் இருக்குது, மித்த எனக்கு தேவையான பிஸ்னஸ் எல்லாம் நடக்குதுன்னா அப்பையும் கூட நான் இதை பண்ணிட்டு தாங்க இருப்பேன். ஏன்னா வந்து பிகாஸ் ஐ லவ் மை பிஸ்னஸ், எனக்கு பிடிச்சி நான் பண்ணுறேன். அதனால் இந்த கஷ்டம் எனக்கு சுத்தமாக தெரியாது. நான் உங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் லவ் பண்ணி உங்களோட வேலையை பார்க்குற பட்சத்தில் உங்களோட பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களோட ப்ரொஃபஷனல் எதாக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் லவ் பண்ணி பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் அடைவீங்க. ஹார்ட் ஒர்க் அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க வேலையில் அஃப்கோர்ஸ் ஹார்ட் ஒர்க் இருக்கும். ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க் நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் ஐ லவ் மை பிஸ்னஸ், திஸ் இஸ் மை பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ லவ் பண்ணாமல் எனக்கு பிடிக்காமல் ஒரு பிஸ்னஸை பண்ணால் தான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நான் எஃபர்ட் போடுறேன், அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஹார்ட் ஒர்க்காகவே தெரியல. ஆனால் என்னை சுற்றிலும் இருக்க மக்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து இது ஒரு ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக தெரியும். எந்த ஒரு மனுஷனும் முன்னேறின ஒரு மனுஷங்க வந்து அவங்க பிஸ்னஸை ப்ரொஃபஷனலாக லவ் பண்ணி இப்போ வரைக்கும் டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணி அதில் முன்னேறி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்க்குற மனுஷங்களை பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முன்னாடிலாம் அது இருக்குதோ இல்லையோ, இப்போ ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம், அதாவது பக்குவம் அடைஞ்சதுக்கப்புறம், மெச்சூரிட்டி இந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி பார்க்குற மக்கள் நிறையா பேர்த்த எக்கச்சக்கமான பேரை பார்க்குறப்ப அவங்க மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதையே வருதுங்க. ஸோ நீங்கள் எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக கஷ்டம்னு நினைக்காதீங்க. கஷ்டம்னு நினச்சிங்கன்னா சீரியஸாக சொல்கிறோம், உட்காந்து அழுதுருவோம். அந்த அளவுக்கு இந்த டயத்தில் நம்ம ஜவுளி கடை வச்சுருக்கவங்களும் அவ்வளோ கஷ்டப்படுவோம். அந்த 2 நாள் 3 நாள் சேல்ஸ்க்காக அந்த 1 மாதம் ஓடி தேடி பயங்கர கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி லட்சக்கணக்கில் காசை போட்டு 5 லட்சம் 10 லட்சம்லாம் பிஸ்னஸில் காசை போட்டு உட்காந்துருப்போம். எதுக்கு? அந்த கடைசி அந்த 2 நாள் 3 நாள் சேல்ஸ்க்காக. இன்கேஸ் அந்த சேல் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையா, அந்த நேரத்தில் தாங்க நம்மளுக்கு ஒரு பயங்கரமான வெறுப்பு வரும். என்னடா பிஸ்னஸ், என்னடா பண்ணோம், இவ்வளோ ஒர்க் பண்ணோமே, நம்ம மக்களுக்காக இவ்வளோ போனோமே, நான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக சூப்பராக கொடுக்கணும்னு நான் ஹோல்சேல்லாம் கூட போய் பர்ச்சேஸ் பண்ணலையே, நான் ஓடி தேடி போய் வெளியிலலாம் பர்ச்சேஸ் பண்ணி அதர் ஸ்டேட்ஸ் எல்லாம் போய் எங்கே சீப்பாக வாங்கணுமோ அங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து என் மக்களுக்கு நான் சீப்பாக கொடுக்குறேன். ஆனால் என் மக்கள் என்கிட்ட வாங்காமல் பெரிய பெரிய கடைகளில் போயிட்டு அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க. என்ன நம்ப மாட்டேன்றாங்க, என்கிட்ட வந்து வாங்க மாட்டேன்றாங்க. என்கிட்ட வந்து வாங்குறப்ப தான் வந்து பேரம் பேசுகிறாங்க. அப்படிலாம் வந்து பயங்கரமான ஒரு ஒரு ஃபீலிங் வரும். பட் அதெல்லாம் தாண்டி வாங்க. இதெல்லாம் நான் வந்து கட்டுக்கதெல்லாம் அதை சொல்லலை. ஏன்னா இதெல்லாம் எனக்கு இருந்தது. அவ்வளோ எஃபர்ட் போட்டு எல்லாம் பண்ணியுமே என் மக்கள் எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. பட் உங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ணுற ஒரு மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஆனால் நீங்கள் போடுற எஃபர்ட்டு எந்த இடத்துல என்ன எஃபர்ட் போடணுமோ அதை போடுங்க. நான் சும்மா சாதாரண இடத்துல வந்து சூப்பராக நல்லா எஃபர்ட் போட்டு பெருசாக காமிக்க வேண்டாம். நாலேஜ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் எங்கே எக்ஸ்போஸ் பண்ணணுமோ, யார்கிட்ட வந்து எங்கே உங்களோட திறமையை காமிங்க. உங்கள் திறமைக்கு மதிப்பில்லாத இடத்துல எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் எஃபர்ட் போட வேண்டாம். போட்டு தான் அப்படி போட்டிங்கன்னா தான் நீங்கள் மன கஷ்டப்படுவீங்க. நிச்சயமாக வந்து லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் வின் பண்ணுறதுக்கான தருணம் 100% இருக்குங்க. நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டுட்ருக்கேன், ஆனால் எனக்கு அது வரலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஆனால் இருக்குது, அதுக்கு உண்டான ஒரு தருணம் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போட்டுகிட்டே இருங்க. தயவு செஞ்சு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. ஹார்ட் ஒர்க் இல்லை, ருசிச்சு உங்கள் வேலையை செய்யுங்க. உங்கள் பிஸ்னஸை பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகுங்க. ஏன்னா எனக்குலாம் இது எதிர்பார்க்காத ஒரு பிஸ்னஸ் தான். எல்லா இதுலேயும் நான் சொல்கிறேன், இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு வேலை தான். இந்த வருஷம் லாஸ்ட் இயர் லைட்டாக பண்ணேன். நான் சில்ட்ரனுக்கு வந்து ஹோல்சேல் பண்ணி நானே வெஸ்ட் பெங்காலில் போயிட்டு அதெல்லாம் பயங்கரமான ஒர்க்கு, பயங்கர ஹார்ட் ஒர்க். என்னை சுற்றி இருந்தவங்க, நான் கூட்டிகிட்டு போனால் நம்மளோட ஃபாலோவர்ஸே சொன்னாங்க, வெட்டி வேலை பார்க்குறாரு, ஒன்றுமே இருக்காது உங்களுக்கு, சும்மா இவங்க தான் வேலை பார்த்து அடுத்தவங்களுக்கு வேலை பார்த்து கொடுக்குறாங்க, அதெல்லாம் சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுங்க, இல்லைன்னே நான் சொல்லலை. அது எல்லாமே இருந்துச்சு, வெட்டி வேலையாக தான் இருந்துச்சு. பட் அந்த ஒரு வெட்டி வேலையை நான் பார்த்தனால தான் இன்றைக்கி உருப்படியான இந்த வேலையை நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ எந்த ஒரு வேலையும் வெட்டி வேலைன்னு எப்பயுமே நினச்சிடாதீங்க. அந்த வெட்டி வேலையும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வேலைக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். தட்ஸ் ஆல்ங்க, இதுதான். ஸோ யாரும் வந்து எப்பயுமே வந்து உங்கள் எஃபர்ட்டை மட்டும் போட்டுகிட்டே இருங்க. புதுசாக யோசிங்க, மாற்றி யோசிங்க, பெஸ்ட்டாக பண்ணுங்கள். யார்கிட்டையுமே கிடைக்காத ஒரு சில ப்ராடக்ட்ஸை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தேடி போடுங்க. நான் அப்படி போட்டுட்ருக்கனால தான் இன்றைக்கி நான் ஓரளவுக்கு ரீசனபிளான ஒரு சக்ஸஸை வந்து நான் பார்த்துட்ருக்கிறேன். ஸோ அதே தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நான் எந்த வழியில் வந்து எனக்கு நல்லா இருக்குதோ அந்த வழியை கண்டிப்பாக உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். தீபாவளி டயத்தில் நம்மளுக்கு சேல்ஸே இல்லாட்டினாலும் எதிர்பார்க்காதீங்க. நான் தான் சொல்கிறேன், எதுவும் வந்து எனக்கு இந்த தீபாவளி வந்து செம்மையாக இருக்கும், நான் எஃபர்ட் போட்டிருக்கேன், சூப்பராக பண்ணியிருக்கேன். தீபாவளிக்கு முன்னாடி நிறைய மக்கள் என்கிட்ட சொன்னாங்க, நான் வந்துடுறேன், கவலைப்படாத, குடும்பத்தோட உங்கள் கடையில் தான் வந்து ஜவுளி எடுப்பேன், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு அவங்களுக்காக அந்த மாதிரி மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி மக்களுக்குலாம் நான் வாங்கணும், தேடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் தயவு செஞ்சு எந்த ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் வச்சுக்காதீங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த மெசேஜ் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்.
ஸோ சக்ஸஸ் வரும், நம்மளுக்கான சக்ஸஸ் வரும். உழைச்சிட்டே இருங்க, செம்மையாக பார்க்கலாம் மார்க்கெட்டை. சோர்ந்துடாதீங்க, எதையும் எதிர்பார்க்காதீங்க. சேல்ஸ் கம்மியாகிட்டாலும் ஃபீல் பண்ணாதீங்க, அடித்து போயிட்டே இருங்க. அடுத்து இன்னொரு விஷயம் நம்மளுக்கு நடக்கும்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அடுத்து அதை விட அப்கிரேட் பண்ணியே போங்க. அதுலேருந்து வந்து டவுன்கிரேட் பண்ணிடாதீங்க, அப்கிரேட் பண்ணி மட்டும் போயிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ் லைஃப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த தருணம் வர்ற நேரத்தில் நம்ம விலகி ஓடிடக்கூடாது. அப்போ தான் அந்த சக்ஸஸ் நம்மளுக்கு மிஸ் ஆகுங்க. தேட்ஸ் ஆல் கைஸ். அடுத்து நான் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். அடுத்து நான் இப்போ தீபாவளி டயத்தில் வேறு எங்கேயும் வெளியில் போகலை. ஏன்னா சேல்ஸே நான் செட்டிங்ஸ் ஓரளவுக்கு பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு கையில் கிடச்சிட்ருக்கு. இப்போ ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் மோக்கொண்டு நான் ஒரு இடத்துல போட்டிருக்கேன். சூரத்தில் போட்டேன்னு சொன்னேன். அதெல்லாம் உண்மையிலேயே நம்ப முடியாத ஒரு விலை தான். நானே போய் பார்க்குறப்ப அந்த ப்ளவுஸ்லாம் 58 ரூபா 60 ரூபான்னு சொல்கிறப்ப, இப்போ எனக்கே அந்த ப்ளவுஸ்லாம் வந்து நான் கடையில் சேல்ஸ் பண்ணுறப்ப 26 ரூபாய்க்கு ஒரு ப்ளவுஸ் கூட இருக்குது. மட்டமான ப்ளவுஸ் கண்டிப்பாக கிடையாது, நல்ல ப்ளவுஸ் தான். அதுக்கு மேலே நல்ல குவாலிட்டி வர்றது, ஒர்க்கில் நல்ல ஒர்க்கு சூப்பராக ஒர்க்கில் கொடுக்குறதே வந்து 168 178 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துருப்பீங்க. மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். உங்களை நேராக பார்த்து பேசுகிற மாதிரி நான் பேசியிருக்கேங்க, அவ்வளோதாங்க. தட்ஸ் ஆல் காய்ஸ். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இது ரெண்டையும் மட்டும் என்றைக்குமே லைஃப்பில் விட்டுறாதீங்க. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் லெக் மாதிரி. ஸோ நம்ம முன்னேறி போடுறதுக்கு உண்டான ஒரே வழிங்க. தட்ஸ் ஆல் கைஸ், அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் வணிகன். நான் அமீர். தேங்க்யூ.